வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு ஃபியூச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சர் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு காமெடியில் பார்த்துருப்போம். ஸோ படித்தவுடன் கிழித்துவிடும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு சென்சிட்டிவான இமேஜஸை இன்னொருத்தருக்கு அனுப்பும் பொழுது ஸோ அவங்க ஒரே ஒரு முறை தான் பார்க்கணும். ஸோ அதை அவங்க டவுன்லோடோ ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஃபியூச்சரோட சிறப்பம்சம். இந்த ஃபியூச்சரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. யாருக்கு நீங்கள் இமேஜஸ் அனுப்பணுமோ ஸோ அவங்க சேட்டை ஓப்பன் கேமரா ஐக்கான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக இமேஜஸ் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கேமரா ஐக்கானை செலக்ட் பண்ணோன்னே ஸோ உங்கள் கேலரியில் இருக்கிற இமேஜஸ் ஷோ ஆகும். ஸோ எந்த இமேஜஸோ அந்த இமேஜஸை டிக் பண்ணோடனே கீழேயும் ஒரு டிக் மார்க் வரும். அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ண பிறகு பார்த்தோன்னாக்க கீழே 1 அப்படிங்கிற ஆப்ஷன் கிரே கலரில் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னாக்க க்ரீன் கலராக மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஸோ அவங்களுக்கு அந்த இமேஜஸ் போயிடும். ஸோ பார்த்தோன்னாக்க அந்த இமேஜஸை நாமளும் பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளாலேயும் இமேஜஸை பார்க்க முடியாது. ஒன்ஸ் அவங்க அந்த இமேஜை பார்த்துட்டாங்கன்னாக்க யூஸ்வலாக நமக்கு வர மாதிரி ப்ளூ டிக் வந்துடும், ஓப்பன்டு அப்படின்னு. நாம் சென்ட் பண்ணவங்களுக்கு எப்படி காமிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு. நம்ம ஃபோட்டோ அனுப்பிச்சதுக்கு பிறகு ஸோ அவங்க சேட்டில் ஸோ இது மாதிரி தான் தெரியும். ஸோ ஃபோட்டோ அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ பக்கத்தில் இருக்கிற டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணோன்னாக்க ஃபோட்டோ டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம அனுப்பிச்ச ஃபோட்டோவை ஒரே ஒருத்தரை காமிக்கும். ஸோ அதை பேக் வந்துட்டோம் அப்படின்னாக்க ஓப்பன்டு அப்படின்னு மாறிடும். ஸோ ஒரே ஒரு முறை மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். ஸோ அவங்க அந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஏதாவது சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸோ ஃபோட்டோஸோ அனுப்புகிறீங்க அப்படின்னாக்க இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஸோ அவங்களால சேவும் பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது. ஸோ ஒரே ஒருத்தரை டாக்குமெண்ட்டை பார்க்க வேணால் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.